ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூங்கியோட ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். மாஃபியா லவ். இந்த ஒன் ஷாட்டோட இன்ட்ரோ பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு மாஃபியா பாஸ் அண்ட் யூங்கி ஒரு மாஃபியா கிங். அண்ட் உங்கள் 2 பேருக்கும் எப்போவும் ஆகவே ஆகாது. 2 பேரும் லிட்ரலி எனிமீஸ் மாதிரி தான் ஃபைட் பண்ணிப்பீங்க. பட் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்காது. யூங்கி ஒரு கோல்டான டைப். அவ்வளோ பேச மாட்டான். அப்படியே பேசினாலும் அவன் வாயிலேருந்து 4 வார்த்தை மட்டும்தான் வரும். அண்ட் நீங்கள் அவன்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டீங்க. அப்படி தான் நீங்கள் 2 பேரும் எப்போவுமே இந்த மாதிரி எலியும் பூனையும் தான். அண்ட் ரீசெண்டாக உங்கள் மேலே ஜாப்பனீஸ் மாஃபியா அட்டாக் நடத்தியிருப்பாங்க. அந்த அட்டாக்ல என்ன தான் நீங்கள் எல்லோரும் நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு செம்மையாக காயமாக இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த 1 வீக்காக நீங்கள் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த 1 வீக்காக நடந்த மாஃபியா மீட்டிங் எதுக்குமே நீங்கள் போனதில்லை. சுகாவும் அவரோட அசிஸ்டண்ட் வச்சு எவ்வளவோ என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் நீங்கள் எதையும் கண்டுபிடிக்கவும் விட்டுருக்க மாட்டீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு. ஸோ நீங்கள் வேறு வழியே இல்லாமல் இந்த வாட்டி நடக்கிற மாஃபியா மீட்டிங்க்கு போகிறீங்க. பட் உங்கள் காயம்லாம் அப்படியே தெரியுது. ஸோ நீங்கள் மேக்கப் போட்டு ஃபவுண்டேஷனில் அது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் போகிறீங்க. சரிடா, தட்ஸ் ஆல் ஃபார் இன்ட்ரோ. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. ஒவ்வொரு கண்ட்ரியோட மாஃபியாவும் ஆல்ரெடி அந்த மீட்டிங்கோட டேபிளில் இருக்காங்க. சுகாலேருந்து எல்லாருமே அங்கே ப்ரெசென்ட் ஆகிட்டாங்க, உங்களை தவிர. சரின்னு யூங்கியும் இன்றைக்கும் நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு, என்ன பண்ணுறீங்க? மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே பாஸ். ஆனால் என்ன அதான் அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் பாஸ். அப்போ கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. சுகா உங்களை பார்த்த அடுத்த செகண்டே சேர்லேருந்து எழுந்துக்கிறாரு. அவர் எழுந்தனால எல்லாரும் அப்படியே எழுந்துக்கிறாங்க. பிகாஸ் அவர் ஒரு மாஃபியா கிங். அவர் நின்றுட்டுருக்கும்போது இவங்க எல்லாரும் உட்காந்துட்ருக்கிறது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஆபத்து. ஸோ அவங்க எல்லாரும் எழுந்துக்கிறாங்க. நீங்கள் இதை எதையும் கண்டுக்காமல் சைலண்ட்டாக வந்து உங்களோட சீட்டில் உட்காடுறீங்க. சுகாவும் அப்போ தான் என்ன பண்ணணுன்னு ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அவரும் அப்படியே சைலண்ட்டாக சேரில் உட்காடுறாரு. பட் அவரோட ஐஸு உங்களை விட்டு நகரவே இல்லை. மற்ற மாஃபியா பாஸும் அப்படியே உட்காடுறாங்க. இங்கே நீங்கள் எதையும் கண்டுக்கல. அப்படியே மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே சுகாவோட கண் உங்களை விட்டு நகரவே இல்லை. உங்களுக்கும் அவரோட ஐஸ் உங்கள் மேலே தான் இருக்குன்னு தெரியும். ஸோ நீங்களும் அதை கண்டுக்கவே இல்லை. சுகா அப்போ தான் உங்கள் நெக்கில் இருக்கிற காயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன தான் நீங்கள் அதை நல்லா ஹைட் பண்ணியிருந்தாலும் அது அப்படியே தெரியுது. ஸ்டாப் த மீட்டிங். எல்லாரும் அப்படியே சுகா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. நீங்கள் எதையும் கண்டுக்கல, நீங்கள் பாட்டுக்கு. பட் நீங்கள் மட்டும் எதையுமே கண்டுக்கல, அப்படியே அஜெண்டாவை செக் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா அப்படியே டைரெக்டாக எழுந்திரிச்சு உங்கள் டேபிள் கிட்ட வராரு. உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக சுகாவை நிமிர்ந்து பார்க்குறீங்க. சுகா அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சி உங்களை நிற்க வைக்கிறாரு. யூங்கி, என்ன பண்ணுற? அப்படின்னு இல்லை, ஆடாத. என்ன பண்ணிகிட்ருக்க? அப்படியே நில்லுன்னு சொன்னேன், கேட்காது. இங்கே மற்ற மாஃபியா பாஸ் எல்லாரும் இதை அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. என்னது இது? எப்படியாச்சு? என்ன நடந்துச்சு? என்ன கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியல. நடிக்காத வையன், என்னாச்சுன்னு கேட்டேன். உன் கழுத்தில், உன் ஃபேஸில் இந்த காயெல்லாம் எப்படி வந்துச்சு? காயம் எப்படி வந்துச்சா? தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். போய் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறியா? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. வையன், இப்போ என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நீ சொல்லலை, இங்கேருந்து ஒருத்தன் உயிரோட வீடு போக மாட்டான். அவர் அப்படியே எல்லாரையும் சைலண்ட்டாக பார்க்குறாரு. அவரோட சைலன்ஸில் அப்படி ஒரு கோபம் தெரியுது. ஸோ எல்லாரும் பயந்துட்டே உங்களை பார்க்குறாங்க. யூங்கி, இப்போ எதுக்கு நீ சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க? மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறியா இல்லை நான் கிளம்பவா? நான் சொன்னது தான். இப்போது நீ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலைன்னா இங்கே எவனுமே உயிரோடு இருக்க மாட்டான். அவரோட வாய்ஸ்லேயே தெரியுது அவர் எவ்வளோ சீரியஸாக சொல்கிறாருன்னு. ஸோ உங்களுக்கும் வேறு வழி தெரியலை. ஜாப்பனீஸ் மாஃபியா. என்ன? ஜாப்பனீஸ் மாஃபியா அவங்க அட்டாக் பண்ணாங்க.
போன வீக்கில். அதனால தான் இந்த வீக் ஃபுல்லாக நான் மீட்டிங் வரல. ஏன் என்கிட்ட சொல்லலை? உங்ககிட்ட ஏன் சொல்லணும்? ஏன் என்கிட்ட சொல்லலை? நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக யூங்கியவே பார்க்குறீங்க. யூங்கி அப்படியே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற காட்ஸை பார்க்குறாரு. அவங்க எல்லாரும் உடனே அவர்கிட்ட வராங்க. லீயை வர சொல்லுங்க. ஓகே பாஸ். கொஞ்ச நேரத்தில் அவரோட காட்ஸும் அப்படியே மிஸ்டர் லீயை கூப்பிட்டு வராங்க. பாஸ் சொல்லுங்க. யூங்கி எப்படி உங்களை பார்த்து, அந்த ஜாப்பனீஸ் மாஃபியா ஹெட் யார்? என்ன வேணும் இப்போ உனக்கு? தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காத. போய் மீட்டிங்கை பாரு. ஒய்யன் ஹெட்டு யாருன்னு கேட்டேன். கிம் ஃபேமிலி. லீ கேட்டுச்சுல. கிம் ஃபேமிலி இப்போ எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பாஸ் அப்படியே பயந்து போய் எழுந்துக்கிறான். பாஸ் நான் நான் எங்கள் ஃபேமிலி பண்ணல பாஸ். யூங்கி அப்போ தான் திரும்பி அவனை பார்க்குறாரு. நீங்களும் அவனை பார்க்குறீங்க. பட் உங்களை அட்டாக் பண்ணது அவன் இல்லை. பட் யூங்கி வேகமாக அவனோட கன் எடுக்கிறான். யூங்கி அவன் இல்லை, அவன் பண்ணலை. அவன் பண்ணலைனாலும் அவனோட ஹெட்டு தானே பண்ணியிருக்கான். அதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. அவனுக்கு சம்மந்தம் இருந்திருந்தா அவன் மீட்டிங்கே வந்திருக்க மாட்டான். புரியாமல் பண்ணாத. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. உன் மேலே எவன் கை வச்சாலும் கொல்லுவேன். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. புரியுதா? அங்கே இருக்கிற எல்லாருமே அப்படியே யூங்கியை சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னதான் இதெல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் அவங்களால எதுவுமே பேச முடியல. நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்க. நான் ஆல்ரெடி அவங்களெல்லாம் போட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை? நான் பார்த்துக்கிறேன். இது என் பர்சனல் மேட்டர். பர்சனல் மேட்டரா? உன் மேலே கை வச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீங்கள் சைலண்ட்டாக யூங்கியவே பார்க்குறீங்க. உன்னை யார் மீட்டிங் வர சொன்னா? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? கிளம்பு. இங்கே பார், நான் ஒன்றும் வீக் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். என்னால் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். போய் நீ உன் பிளேஸில் உட்காரியா? சும்மா ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்ருக்காத. யூங்கி எப்படி சைலண்ட்டாக உங்களையே பார்க்குறாரு. அங்கே இருக்கிற அவரோட கார்ட்ஸ்லேருந்து அங்கே இருக்கிற மாஃபியா பாஸ் வரைக்கும் எல்லாரும் யூங்கி அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தான் பார்த்துட்ருக்காங்க. பட் அவர் அப்படியே சைலண்ட்டாக போய் அவரோட சீட்டில் உட்கார்றாரு. என்ன பார்க்குறீங்க? அதான் அவனே போய் உக்காந்துட்டான்ல. மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே அப்படியே திரும்ப மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் இது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. யூங்கியை யாருமே இப்படி பார்த்ததில்ல. யூங்கியும் அப்படியே மீட்டிங் முடிகிற வரைக்கும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கும் அது தெரியும். பட் நீங்கள் எதையும் கண்டுக்கவே இல்லை. அப்படியே கொஞ்ச நேரத்தில் மீட்டிங்கும் முடியுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்து வெளியே போகிறீங்க. யூங்கி நீங்கள் வெளியே போன உடனேயும் அவரும் அப்படியே சேர்லேருந்து எழுந்து உங்கள் பின்னாடி ஓடி வராரு. எல்லாரும் இதை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஒயன் நில்லு ஒயன். நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி யூங்கியை பார்க்குறீங்க. என்ன வேணும்? என்ன பிரச்சனை உனக்கு? அது கல்யாணம் பண்ணிக்கலாமா? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக யூங்கியை பார்க்குறீங்க. யூங்கி அப்படியே அவரோட பேண்ட் பேக்கெட்லேருந்து ஒரு ரிங் பாக்ஸை வெளியே எடுக்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அவன் அடுத்து என்ன பண்ண போகிறான்னு. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி போகிறதுக்காக வரீங்க. பட் அதுக்குள்ளே யூங்கி உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. நில்லு ஒயன். என்ன நில்லு? என்ன பண்ண போகிற? கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிற நீ? பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கு? ஆமாண்டி, பைத்தியம்தான். சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யூங்கியவே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. உன் விளையாட்டு இந்த மாதிரி சிக்கான கேம்ஸ்லாம் முன்னோடியே வச்சுக்கோ. நான் போகணும், எனக்கு லேட் ஆச்சு. ஒயன், நான் ஒன்றும் விளையாடல. நான் சீரியஸாக கேட்குறேன். கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படியா? சரி, பண்ணிக்கலாம். எப்போ பண்ணிக்கலாம் சொல்லு. பண்ணிக்கலாம் வா.
என்ன நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்போவே உன்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போக எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. யோசிச்சு சொல்லு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக யூங்கியவே பார்க்குறீங்க. பிகாஸ் அவரோட ஐஸில் அவ்வளோ சின்சியாரிட்டி தெரியுது. உங்களுக்கு ஒரு மாதிரி உங்கள் த்ரோட்லாம் அடைக்குது. முதல் முறையாக உங்களுக்கு யூங்கி கிட்ட சொல்ல ஒன்றுமே இல்லை. உங்களால் அவங்ககிட்ட நார்மலாக பேச முடியல. சரி, என்னோடய வீடு தெரியும்ல, என்னோடய ப்ரைவேட் ஹவுஸ், அங்கே வா பேசிக்கலாம். முதல்ல எழுந்துரு. நீ ஒரு மாஃபியா கிங்குன்னு மறந்துடாத. எல்லார் முன்னாடியும். எவன் கேட்பான்? என்ன எவன் கேட்பான்? இங்கே கேட்க சொல்லு. நாளைக்கு அவன் உயிரோடு இருக்க மாட்டான். உனக்கு மட்டும்தாண்டி இதெல்லாம். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக யூங்கியவே பார்த்துட்டு அப்படியே திரும்பி உங்கள் காருக்கு போயிடுறீங்க. யூங்கியும் அப்படியே பொறுமையாக எழுந்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. உங்கள் பின்னாடியே வராரு. ஒயன், உன் கார்லேயே வரேன். யூங்கி, உன் காரில் வா. தேவையில்லாமல் குழந்த மாதிரி அடம் பிடிக்காத. ஒயன், என்னையும் கூப்பிட்டு போ ஒயன். உன் காரில் வான்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே உங்கள் காரில் ஏறி வேகமாக கிளம்பிடுறீங்க. யூங்கியும் அப்படியே அவரோட காரில் ஏறி உங்கள் வீட்டுக்கு கிளம்புறாரு. அவள் கூடயே போயிருந்தா கொஞ்ச நேரம் அவளை சைட்டாவது அடிச்சுட்டு இருந்திருப்பேன். ஐயோ, இவனுங்க முகரையை பார்த்து பார்த்து நானும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவேன் போல். அவர் அப்படியே புலம்பிகிட்டே வராரு. இது வரைக்கும் யாருமே அவர் இப்படி பார்த்ததே இல்லை. இதுதான் இவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். பட் அந்த டிரைவர் அப்படியே அவன் வாயை பொத்திட்டு சைலண்ட்டாக வண்டி ஓட்டுறான். பிகாஸ் அவன் கேட்டால் அவனுக்கு என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவன் அப்படியே சைலண்ட்டாக வண்டி ஓட்டுறான். இங்கே நீங்களும் அப்படியே உங்கள் ஹோமை ரீச் பண்ணுறீங்க. இது ஒரு ப்ரைவேட் ஹவுஸ். இங்கே யாருமே வர முடியாது. உங்களோட செக்யூரிட்டி அவ்வளோ டைட்டாக இருக்கும். இந்த வீட்டில் நீங்களே எப்போவாது தான் இருப்பீங்க. லைக் உங்கள் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் மாதிரி இது. ஸோ உங்கள் கார் அப்படியே உள்ளே வருது. பின்னாடியே யூங்கியோட காரும் வருது. பட் உங்கள் ஹவுஸோட கார்ட்ஸ் அப்படியே யூங்கியோட காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏய், எவன்டா அது என் காரை ஸ்டாப் பண்ணுறது? கிங், இது ஒயன் பாஸோட ப்ரைவேட் ஹவுஸ். இங்கே யாருக்கும் அலௌடு இல்லை பாஸ். அலௌடு இல்லையா? அவள் தான்டா என்ன வர சொன்னா. வழி விடுங்க. இல்லை பாஸ், எங்கள் பாஸ் கிட்டேருந்து எங்களுக்கு எந்த சிக்னலும் வராத வரைக்கும் எங்களால் உள்ளே விட முடியாது. ஏய், வழியை விடுங்கடா. வழியை விடுங்கண்ணே. அப்புறம் இங்கே எத்தனை பேர் சாவீங்கன்னு தெரியாது. வழியை விடுங்கடா. நானே அவன் என்னை விட்டு வந்துட்டான்னு செம்ம காண்டில் இருக்கேன். அரியரே, வழி விடுங்கடா. இல்லை பாஸ். பட் அந்த கார்ட்ஸ் கொஞ்சம் கூட வழியே விடலை. யூங்கிக்கு செம்ம காண்டாகுது. அவர் அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. அப்போ கரெக்டாக உங்களோட பிஏ வெளியே வராரு. கார்ட்ஸ், அவரை உள்ளே விடுங்க. ஓகே பாஸ். கிங், நீங்கள் உள்ளே போகலாம். இதை தான்டா நானும் சொன்னேன். கேட்டிங்களா? ஏன்டா இப்படி என்னை காண்டேத்துறீங்க? முதல்ல அவளை கல்யாணம் பண்ணோன்னையும் உங்கள் எல்லாரையும் ஒழிச்சுக்கிடணும். அப்படியே எப்போ பாரு அவள் பின்னாடியே தொத்திட்டு திடீங்க. நான் கூட இருக்கணும் இல்லையோ, நீங்கள் இருக்கீங்கடா. முதல்ல உங்களை ஒழிக்கணும்டா. அவங்க எல்லாரும் கன்ஃபியூஸ்டாக யூங்கியை பார்க்குறாங்க. யூங்கி அப்படியே காருக்குள்ளே ஏறி உள்ளே வராரு. இங்கே நீங்கள் உங்கள் ஹவுஸ்குள்ளே போயிட்டு, மெய்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் கிளம்பலாம். உங்களோட ஒர்க் இன்றைக்கி இப்போவே முடிஞ்சுது. எல்லோரும் கிளம்புங்க. ஓகே மேடம். உங்கள் மெய்ட்ஸ் எல்லோரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. உங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 மெய்ட்ஸ் இருப்பாங்க. எல்லோரும் அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக யூங்கி உள்ளே வராரு. ஏய், எதுக்குடி எல்லாரையும் போக சொன்னேன்? ஓ, தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? மயிரை ஸ்பெண்ட் பண்ண. குக் பண்ண தெரியுமா? குக் பண்ண தெரியுமாடா? ஏய், என்னடி டான்ற? குக் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். ஏன்? போய் குக் பண்ணி போ. எது? உனக்கு ஆல்ரெடி என்னோடய ஃபேவரட் ஃபுட்லாம் தெரியும்ல. போய் சமைச்சிட்ரு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அடி பாவி, வந்த உடனே வேலைக்காரனா கிரேடி. ஏய்,
யாராவது சொன்னால் நம்புவாங்களாடி? என்ன சமைக்க முடியாதா? அப்போ கிளம்பு. ஏய் இல்லை இல்லை, நான் சமைக்கிறேன். அப்போ போய் எல்லாம் என் நேரம்டி. ஒன்றை சொல்லி குத்தம் இல்லை. போய் குளிச்சுட்டு வா, நான் சமைச்சு வைக்கிறேன். நீங்களும் அப்படியே குளிக்க போயிடுறீங்க. குளிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவரில் கீழே வரீங்க. பட் நார்மலாக வர மாஃபியா பாஸ் மாதிரி இல்லை, ஒரு க்யூட்டான வீட்டில் இருக்கிற பொண்ணு மாதிரி. நீங்கள் உங்களோட கம்ஃபர்டபுள் ஷார்ட்ஸ் போட்டு மேலே ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு அப்படியே உங்கள் ஹேரை ட்ரை பண்ணிட்டே கீழே வரீங்க. இவங்க அவ்வளோதான், உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி வாயை பொளந்துட்டு நிற்கிறாரு. என்ன வாயை பொளக்குற? மூடு, ஈக்கு இது போயிட போகுது. ஏய் என்னடி இப்படி இருக்க? ஏன் நல்லா இல்லையா? ஏய் நல்லா இல்லையாவா? ஏன்? சரிடி, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு நீ சமைச்சது சாப்பிட்றேன், நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? அப்போ காலம் பூரா சமைக்க நான் ரெடி. பார்ப்போம். இவங்கேயும் அப்படியே ஃபுட்டெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே டேபிளில் உட்காறீங்க. பார்த்தா எல்லா டிஷ்ஷுமே உங்களோட ஃபேவரட் தான். ஒன்று கூட அவர் விடலை. கிட்டத்தட்ட ஒரு 15 டிஷ் மேலே பண்ணி வச்சுருக்காரு. ஏய், எப்படி இவ்வளோ சீக்கிரம் இது எல்லாத்தையும் பண்ண? இது என்ன பெரிய கம்பு சூத்திரமா? இதுக்கும் மேலே பண்ணியிருப்பேன். அப்புறம் என்னை கற்றக்கூடாதுல்ல, அதனால். நான் ஏன் கற்ற போகிறேன்? ஆமாம், நீ கற்ற மாட்ட, நீ நல்லா தான் திம்ப. மறந்துட்டேன். சரி சாப்பிடு. இருந்தாலும் உனக்கு வாய் ஓவர் தான்டா. உன்னை வீட்டுக்குள்ளே விட்டேன்ல, நீ பேச தான் செய்வ. சரிடி சாப்பிடு. ஊட்டி விடுவா? ஒன்றும் தேவையில்ல, எனக்கு கை இருக்கு, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே எல்லா ஃபுட்டையும் சைலண்ட்டாக டேஸ்ட் பண்ணுறீங்க. சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு டிஷ்ஷும் ப்ரொஃபஷ்னல் செஃப்ஸ் பண்ண மாதிரியே இருக்குது. நீங்கள் அப்படியே சவுண்டு கொடுத்துட்டே சாப்பிட்றீங்க. ஏய் என்னடி பண்ணுற? சவுண்டு கொடுக்காம சாப்பிட்றீ? ஏய் ஒயன், அமைதியாடுறா. என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? அப்பாடா, பிடிச்சிருக்கா? சரி இப்போ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? சரி பண்ணிக்கலாம். அடி பாவி, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா எப்போவோ கல்யாணம் பண்ணியிருப்பேனே. எப்போ பண்ணியிருப்பியா? ஆமாம், உன்னை பார்த்த அன்றைக்கே பண்ணியிருப்பேனே. அடப்பாவி, அப்போ இருந்து பின்னாடி சுற்றுறியா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்போ கேட்டிருந்தா நான் கண்டிப்பாக உனக்கு காரி துப்பியிருப்பேன். ஏய் ஏன்டி, எனக்கு என்ன குறைச்ச? ஊரில் இருக்கிற மொத்த பொண்ணும் என் பின்னாடி தாண்டி இருக்கு. டேய் நீ என்ன ஆம்பளை ஐட்டமா எல்லா பொண்ணும் உன் பின்னாடி சுத்த? ஏய் என்னடி பேசுகிற? அடி பாவி, என்னடி பொசுன்னு அப்படி கேட்குற? பின்ன மூட்டு தின்றா? சரி யோகி, நீ யார் தேடிக்கிட்டது தானே, இப்படி தான் இருக்கும். அமைதியாக தின்னு. இவங்கயும் அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்றாரு. சரிடா, இனிமேல் போ, டெய்லியும் 6 o'clock மேலே வந்துடு. நீ தான் குக் பண்ணும். டெய்லியுமா? ஆமாம் டெய்லியும் தான். ஏன் வர முடியாதா? இல்லையே, யார் சொன்னா? நான் வரேன், நானே குக் பண்ணுறேன். நீ வேண்டான்னு சொன்னாலும் நீ தான் வரணும். சரிடி வரேன். அப்புறம் அதான் அந்த ரிங் எடு. இவங்கயும் அப்படியே அவரோட பேக்கெட்லேருந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே அந்த ரிங்கை எடுக்கிறாரு. நீங்களும் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை அவர்கிட்ட நீட்டுறீங்க. ஏய் ஏண்டி, பொண்ணு மாதிரியே நடந்துக்க மாட்டியா? இந்த க்யூட் ப்ரப்போசல் இதெல்லாம் கேட்க மாட்டியா? இப்போ நீ போடுறியா இல்லையா? உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? இந்தா. இவங்கயும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உங்களுக்கு அந்த ரிங்கை போடுறாரு. அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். ஏண்டி? அது ஏன்னு உனக்கே தெரியும். இவங்கயும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். பிகாஸ் மற்ற மாஃபியா எனிமி யாருக்கு தெரிஞ்சாலும் உங்கள் 2 பேரில் உங்களை அவரோட வீக்னஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவரும் அப்படியே சைலண்ட்டாக தலையாட்டிகிட்டே சாப்பிட்றாரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சரிடி, நீ ரூமுக்கு போ.
நான் டிஷ் வாஷ் பண்ணிட்டு வரேன். ம் சரி நான் போகிறேன். நீங்களும் அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. இவங்கேயும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் டிஷ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு காட்ஸ். காட்ஸும் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. எஸ் பாஸ். யாரும் இங்கே இருக்க தேவையில்ல. நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க. நான் இன்றைக்கி இங்கே தான் இருக்க போகிறேன். இல்லை இல்லை பாஸ், அது நான் தான் கிளம்புங்கன்னு சொல்கிறேன்ல. எல்லோரும் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே பாஸ். யுங்கியோட காட்ஸ் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அவரும் அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு வராரு. நீங்கள் சைலண்ட்டாக பெட்டில் படுத்துட்டு உங்கள் லேப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன், நான் என் கார்ட்ஸ்லாம் போக சொல்லிட்டேன். அதான் உன் கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுவே போதும். ஹே, நீ ஏன்டா போக சொன்ன? நான் ஆல்ரெடி என்னோடய காட்ஸ் மேட்ஸ் எல்லாரையும் போக சொல்லிட்டேன். அடிப்பாவி, நான் வேறு கன்னும் எடுத்துகிட்டு வரலையே ஒயன். விடு, வீட்லேயே கன் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி, எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லு, எனக்கு யூஸ் ஆகும். இப்போ என்னடா அவசரம்? வா வந்து படு. இல்லை, ஆல்ரெடி ஜாப்பனீஸ் மாஃபியா வேறு உன்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க. எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும். என்னோடய பார்வையில் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஸோ கன் எங்கே இருக்குது சொல்லு. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி இரு. நீங்களும் அப்படியே உங்கள் ட்ராயரில் இருக்கிற கன்னெல்லாம் காட்டிகிட்ருக்கீங்க. அவரும் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கன்னெல்லாம் காட்டி முடிச்சுட்டு ட்ராயரை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ராயர் முன்னாடி நிற்கிறீங்க. இவங்க உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. என்னடா என்ன அப்படி பார்க்குற? இல்லை, எனக்கான்னு பார்க்குறேன். ஆ, உனக்காவா? என்னடா பேச்சே சரியில்லை? பேச்செல்லாம் சரியாக தான் இருக்குது. முன்னாடி நிற்கிற பொண்ணு தான் சரியில்லை. ஆ, என்னடா என்ன? மூட்டு போடா, போய் படுப்போ. இல்லைன்னா மவனே அடித்து வெளியே துரத்திடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அடித்து வெளியே துரத்துவியா? இங்கே துரத்துடி பார்க்கலாம். இவங்க அப்படியே உங்கள் கிட்ட வராரு. நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக இவங்கியே பார்க்குறீங்க. ஏய், என்னடி பின்னாடி போக மாட்டுற? பின்னாடி போகணுமா? பின்னாடி போக நான் என்ன நார்மலான பொண்ணா? நான் மாஃபியா பாஸா, மறந்துட்டியா? ஆமாம்ல, இது எப்படி நான் மறந்தேன்? இவங்க அப்படியே உங்கள் ஃபேஸ் கிட்ட வராரு. நீங்களும் அப்படியே இவங்கவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக வெளியே ஒருத்தன் ஃபுல்லாக அவன் ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு கன்னை யூங்கி மேலே பாயிண்ட் பண்ணுறதை நீங்கள் பார்க்குறீங்க. யூங்கி தள்ளிவா. நீங்கள் அப்படியே யூங்கி வேகமாக தள்ளி விடுறீங்க. அவர் போய் பெட்டில் விழுறாரு. கரெக்டாக அவனும் கன்னை ஃபயர் பண்ணுறான். அவன் ஃபயர் பண்ண உடனே யூங்கி நவந்ததுனால உங்கள் மேலே படுது. கரெக்டாக உங்களோட ஸ்டொமக்கில் புல்லட் படுது. நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அந்த ட்ராயர்லேருந்து கன் எடுக்கிறீங்க. கன்னை எடுத்த உடனேயும் டக்குன்னு அவனை போட்டுறீங்க. யூங்கி அப்படியே இதெல்லாத்தையும் வைட் ஐஸில் பார்க்குறாரு. ஒயன். யூங்கி அப்படியே ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஓடி வர்றாரு. பட் கரெக்டாக நீங்களும் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு அந்த ட்ராயர்லேருந்து கன் எடுத்து அந்த ஆளை போடுறீங்க. அவன் அப்படியே அங்கேயே அவுட்டு. யூங்கி உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஏய் லூசா ஒயன், நீ ரத்தம் வருதுடி பைத்தியக்காரி. ஏய் எனக்கு ஒன்றும் இல்லைடா, இதெல்லாம் சாதாரண காயம்தான். ஒயன் ரத்தம் வருது ஒயன். காட்ஸ். ஏய் லூஸு, நீ தான் காட்ஸ்லாம் அனுப்பிட்டியே. ஆமாம்ல, இரு ஒயன், நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோ ஒயன். ஏய் எனக்கு ஒன்றும் இல்லைடா. அப்போ கரெக்டாக இன்னும் 4-5 பேர் அவங்க ஃபேஸை கவர் பண்ணிட்டு வராங்க. யூங்கி அங்கே பாரு. இந்த நாய்ங்களுக்கு நேரங்காலம் மாரி தெரியாதா? யூங்கியும் அப்படியே அந்த ட்ராயர்லேருந்து கன் எடுத்துகிட்டு அவங்க ஒவ்வொருத்தரையும் போட ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அப்படியே யூங்கி கூட சேர்ந்து போடுறீங்க. பட் உங்கள் ஸ்டொமக்கை அழுத்தி பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. பிகாஸ் பிளட்டு ரொம்ப போயிட்டுருக்கு. யூங்கி டாக்டர் வர சொல்லு. ஒயன் என்னாச்சு ஒயன்? நான் கால் பண்ணிட்டேன், வந்துடுவாங்க. ஒன்றும் இல்லை பொறுத்துக்கோ ஒயன்.
யூங்கி அப்படியே அவரோட ஷர்ட்டை கிழிச்சு உங்களோட இடுப்பில் கட்டுறாரு. லூசு, ஏன்டா ஷர்ட்டை வேஸ்ட் பண்ணுற? ஏய், இப்போ அதாடி முக்கியம், லூஸு. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு யூங்கியை பார்க்குறீங்க. கரெக்டாக அவரோட கார்ட்ஸ் அண்ட் உங்களோட கார்ட்ஸ் ஒரு டாக்டரை கூப்பிட்டு உள்ளே வராங்க. பாஸ் பாஸ். உங்களோட கார்ட்ஸ் அப்படியே உங்களை தூக்குறதுக்காக வராங்க. ஏய், நான் இருக்கல, என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது? சாரி பாஸ். யூங்கி, என்னடா பண்ணுற? ஏய், இந்த வழியிலையும் சிரிக்கிறியா நீ? வாடி. யூங்கி அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அந்த டாக்டரும் அப்படியே உங்களை செக் பண்ணுறாரு. ஏய், கைப்படாமல் பண்ணுறா. அது அது எப்படி பாஸ் கைப்படாமல் பண்ணுறது? அந்த டாக்டர் அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. கைப்படாமல் எப்படி புல்லட் எடுக்க முடியும்? ஸோ அவரும் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உங்களையே பார்க்குறாரு. மேடம், அது யூங்கி, வெளியே போய் யூங்கி. லூசாடா நீ? டேய், உங்களை யார் ஆம்பளை டாக்டர் கூப்பிட்டு வர சொன்னது? போங்கடா, போய் பொம்பளை டாக்டர் கூப்பிட்டு வாங்கடா. யூங்கி, இப்போ இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமா? ஆமாம்ல, பிளட்டு வேறு போயிட்டுருக்கு. சரி. டேய், அவ மேலே தப்பாக எங்கேயாவது கை வச்சேன்னு தெரிஞ்சுது. யூங்கி, வெளியே போய் யூங்கி. டாக்டர், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, அவனை கண்டுக்காதீங்க. யூங்கியும் அப்படியே டோரை போய் க்ளோஸ் பண்ணுறாரு. உன்னை வெளியே போக சொன்னேன். நான்லாம் போக முடியாது. அது எப்படி இவனை தனியாக வந்துட்டு விட்டுட்டு போகிறது? நான்லாம் போக மாட்டேன். இட்ஸ் ஓகே மேடம், நான் அவர் முன்னாடியே பண்ணுறேன். ஓகே டாக்டர். நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் அன்கான்ஷியஸ் போயிடுறீங்க. டாக்டரும் அப்படியே உங்களோட புல்லட்ஸை எடுத்துகிட்ருக்காரு. இங்கே யூங்கிக்கு தலையும் புரியல, காலும் புரியல. அவர் அப்படியே அந்த டாக்டரை மறைச்சிட்டே உங்களையே பார்த்துட்ருக்காரு. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இது நம்ம அப்படியே 2 பைட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம்டா. இன்னொரு பார்ட் இருக்குது. சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.